கடந்த சில தினங்களாவே தமிழ்நாட்டுல வந்துட்டு நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டங்கள் வந்து ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப பிரபல ராப் சிங்கர் திருக்குறள் அறிவு அவர்கள் வந்துட்டு திடீர்னு சென்னை தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி வந்துட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காருங்க. அதே மாதிரி கடந்த 5 வருஷமாவே நீட் தேர்வை விலக்கு கோரி பல்வேறு தரப்பினர் வந்துட்டு குரல் கொடுத்தாங்க. ஆனா அறிவு போன்ற கலைத்துறையினரை சேர்ந்தவரும் முக்கிய பிரமுகர்களும் வந்துட்டு இதெல்லாம் அமைதி காத்தாங்க. ஏன் இந்த நீட் தேர்வு அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால வந்துட்டு நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசை கண்டிச்சு டெல்லியில மாணவர்களும் சில அமைப்பினரும் வந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவர் வந்துட்டு டெல்லியில போய் போராட்டம் பண்ணாம எதுக்காக சென்னையில தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு? அதனாலங்க இந்த நீட் தேர்வு அப்படின்றது வந்துட்டு நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலான்னு கிடையாதுங்க. பல வருஷமா பல்வேறு மாணவர்களோட வாழ்க்கையை பறித்த ஒரு சோகமான ஒரு விஷயங்க. அதே மாதிரி கடந்த திமுக ஆட்சியிலையும் வந்துட்டு இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சட்ட போராட்டங்களையும் நடத்தினாங்க. அதே மாதிரி சட்டமன்றத்தில் வந்துட்டு தனி தீர்மானம் நிறைவேற்றிய போதும் வந்துட்டு இந்த மாதிரி கலைத்துறையினரை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்துட்டு மௌனம் காத்தாங்க. ஆனா இப்ப எங்க இருந்து இந்த ராப் சிங்கர் திடீர்னு வந்தாரு? அதனாலங்க இந்த ஒரு போராட்டம் அப்படின்றது வந்துட்டு அரசியல் நாடகமா இல்லாம உண்மை நிலைத்தன்மையா இருந்துச்சு அப்படின்னம்னா மாணவர்களோட எதிர்காலத்துக்கு வந்து நல்லா இருக்குங்க. அதே மாதிரி இந்த நீட் தேர்வை ரத்து செய்யற முழு அதிகாரம் வந்துட்டு மத்திய அரசு கிட்ட மட்டுமே இருக்கிறப்போ தமிழக அரசை மட்டும் குறி வச்சு போராட்டம் நடத்துறது அப்படின்றது வந்து ஒரு அரசியல் உள்நோக்கத்தை காட்டுற மாதிரி தாங்க தெரியுது. அதனால இந்த நீட் பிரச்சனை அப்படின்றது வந்துட்டு அரசியல் கட்சிகளுக்கான வாக்கு அரசியலுக்கான கருவியா மாறாம உண்மையாவே மாணவர்களோட எதிர்காலத்தை காக்கும் லட்சியமா மாறணும் அப்படின்றது தாங்க எல்லாரோட எதிர்பார்ப்பும். அதனால இது சம்பந்தமா இவ்வளவு நாள் போராட்டத்துக்கு வரல, குரல் கொடுக்கல. ஆனா இப்ப திடீர்னு வந்துட்டு நாங்க போராட்டம் பண்றோம் அப்படின்னு சொல்லி பீத்தாம உண்மையாவே மாணவர்களோட நலனுக்காக மாணவர்களோட எதிர்காலத்துக்காக போராடுனீங்க அப்படின்னம்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி திடீர்னு இப்படிலாம் வந்துட்டு போராட்டம் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு கைது பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு சமூக ஊடகங்களின் கவனத்தை வேணா இருக்குமே தவிர இதுக்கான நிரந்தர தீர்வு வந்து கிடைக்காதுங்க. அதனால முதலமைச்சர் விஜய் அவர்களோட தாவேகா ஆட்சியிலேயாச்சிலும் இந்த நீட் தேர்வு பிரச்சனைக்கு ஒரு மாற்றம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க.